101 எலும்புக்கூடுகள் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழியில் மீட்பு. மதுபோதையில் மாதா சுருவத்தை அடித்து நொறுக்கிய குழுவினர். என்பிபி அமைப்பாளர் உட்பட 8 பேர் கைது. எதிர்ப்பை மீறி அம்மனிலிருந்து நல்லூரிற்கு மணல் விநியோகம். பொதுமக்கள் கடும் விசனம். கொக்கிழாய் கடலில் இளைஞன் மாயம். இளைஞனின் படத்திற்கு விளக்கு வைத்த குடும்பம். யாழில் பெருந்தொகை கேரள கஞ்சாவுடன் ஒருவர் கைது. தப்பியோடிய சந்தேக நபர்கள். கடவு சொற்களை பகிர வேண்டாம், அவசர எச்சரிக்கை. தேசபந்து தென்னக்கோன் பதவி நீக்கம். மஹிந்த தரப்பு கடும் எதிர்ப்பு. நாடளாவிய ரீதியில் 1000க்கும் மேற்பட்டோர் ஒரே இரவில் கைது. யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழியில் நேற்று வரை 101 முழுமையான மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. செம்மணி மனித புதைகுழி அகழ்வின் 2ஆம் கட்டத்தின் 21ஆம் நாள் அகழ்வு நடவடிக்கை நேற்று நடைபெற்றது. நேற்றைய அகழ்விலும் மேலும் 11 மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டன. இதனால் கண்டுபிடிக்கப்பட்ட மொத்த எண்ணிக்கை 101ஆக உயர்ந்துள்ளது. இதுவரை 90 எலும்புக்கூடுகள் முழுமையாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன. அவற்றுடன் 46 பிற ஆதார பொருட்களும் உள்ளன. மீட்கப்பட்ட எலும்புக்கூடுகளின் ஸ்கேன் பரிசோதனைக்கு பாதுகாப்பு அமைச்சு இதுவரை அனுமதி வழங்கவில்லை என்று சட்டத்தரணி நிரஞ்சன் தெரிவித்துள்ளார். மதுபோதையில் மாதா கோயிலுக்குள் புகுந்து மாதா சுருவத்தை உடைத்த குற்றச்சாட்டில் தேசிய மக்கள் சக்தியின் அமைப்பாளர் உட்பட 8 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் மெரிஞ்சிமுனை நாரியம்பதி மாதா கோயிலில் நேற்று முன்தினம் இடம்பெற்றுள்ளது. இச்சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் தேசிய மக்கள் சக்தியின் தீவக அமைப்பாளர் உள்ளடங்கலாக 20 பேர் அடங்கிய குழுவினர் நேற்று முன்தினம் குறித்த ஆலயத்தின் பகுதியிலிருந்து மது அருந்தியதாகவும் அவ்வாறான சந்தர்ப்பத்தில் சுற்றுலாவுக்காக வருகை தந்த சுற்றுலா பயணிகளுடன் தகாத வார்த்தைகளையும் பிரயோகித்துள்ளனர். கடும் மது போதையில் இருந்த குறித்த குழுவினர் ஆலயத்தில் இருந்த இந்தியாவிலிருந்து கொண்டுவரப்பட்டு சுமார் 50 லட்சம் பெறுமதியான மாதா சுருவத்தை அடித்து முழுமையாக உடைத்து சேதமாக்கிவிட்டு தப்பி சென்றுள்ளனர். இது தொடர்பில் ஆலய நிர்வாகத்தினரால் ஊரகாவற்றுறை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. முறைப்பாட்டிற்கமைய தீவிர விசாரணைகளை முன்னெடுத்த போலீசார் தேசிய மக்கள் சக்தியின் தீவக அமைப்பாளர் உள்ளிட்ட 8 பேரை கைது செய்தனர். ஏனையோர் கைதானவர்களின் தகவலின் அடிப்படையில் தேடப்பட்டு வருகின்றனர். அவர்களும் விரைவில் கைது செய்யப்படுவர் என போலீசார் தெரிவித்துள்ளனர். அத்துடன் விசாரணைகளை அடுத்து குறித்த நபர்களை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். வடமராட்சி அம்மன் கிழக்கில் கிராம அபிவிருத்தி சங்கத்தின் தீர்மானத்தை மீறி போலீஸ் பாதுகாப்புடன் நல்லூர் ஆலயத்திற்கு மணல் விநியோகிக்கப்பட்டதற்கு பொதுமக்கள் கடும் விசனத்தை வெளிப்படுத்தியுள்ளனர். நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் வருடாந்த திருவிழாவிற்காக வருடம் தோறும் குறிப்பிட்ட மணல் மண் வடமராட்சி கிழக்கு அம்மன் பகுதியிலிருந்து பிரதேச மக்களின் அனுமதியுடன் வழங்கப்பட்டு வந்தது. அதேவேளை தொடர்ச்சியாக அம்மன் கிழக்கில் மட்டும் அகலக்கூடாது என்றும் தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் நேற்றைய தினம் பிரதேச மக்களின் எதிர்ப்பின் மத்தியில் போலீஸ் பாதுகாப்புடன் மண் விநியோகம் இடம்பெற்றது. நேற்று காலை 9 மணி முதல் மண் விநியோகம் தொடர்பான முருகல் நிலை அம்பன் பிரதேசத்தில் பிரதேச செயலர் மற்றும் கிராம மக்களுக்கு இடையில் இடம்பெற்றது. அம்பனில் உள்ள தனிநபர் ஒருவருக்கு கனிய மணல் அகழ்விற்கான அனுமதியை பெற்றுக் கொடுத்து நல்லூர் முருகன் ஆலயத்திற்கு பிரதேச செயலரால் மணல் மண் விநியோகம் இடம்பெறுகிறது என்று அப்பகுதி மக்கள் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். கொக்குழாய் கடலிற்கு தொழிலுக்கு சென்ற இளைஞன் ஒருவர் காணாமல் போயுள்ளார் என்று அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். முல்லைத்தீவு கொக்குழாய் கடலில் நேற்று முன்தினம் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. கொக்குழாய் முகத்துவாரம் பகுதியை சேர்ந்த அருண் என்னும் 23 வயதான இளைஞனே இவ்வாறு காணாமல் போயுள்ளார். கொக்குழாய் கடலுக்கு நேற்று முன்தினம் அதிகாலை 4:30 மணியளவில் கடற்றொழிலுக்கு 5 பேர் சென்றுள்ளனர். அதில் ஒரு இளைஞனே காணாமல் போயுள்ளார். தொழிலுக்கு கடலில் சென்றவருக்கு என்ன நடந்தது என்பது தெரியாத நிலையில் தற்போது வரை கிராம மக்கள் மற்றும் கடற்றொழிலாளர்கள் இணைந்து தேடுதல் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இளைஞனை காணவில்லை என்று கொக்குழாய் போலீஸ் நிலையத்தில் நேற்று முறைப்பாடு பதிவு செய்தும் இதுவரை அவ்விடத்திற்கு போலீசார் வருகை தரவில்லை என்று காணாமல் போன இளைஞனின் தந்தை தெரிவித்துள்ளார். அத்துடன் காணாமல் போன இளைஞனின் படம் வீட்டில் வைக்கப்பட்டு
விளக்கு ஏற்றப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு வத்திராயன் உதயசூரியன் மைதானத்தின் அருகாமையில் பெருந்தொகையான கேரள கஞ்சா மீட்கப்பட்டுள்ளது. புலனாய்வு துறையினருக்கும் கடற்படையினருக்கும் கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் வத்திராயன் பகுதி முழுவதும் நேற்று முன்தினம் மர்தங்கனி போலீசாரால் விசேட சுற்றிவளைப்பு மேற்கொள்ளப்பட்டது. இச்சுற்றிவளைப்பில் 34 பொதிகள் அடங்கிய 60.256 கிலோகிராம் கேரள கஞ்சாவுடன் சந்தேக நபரொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இதேவேளை ஏனைய சந்தேக நபர்கள் தப்பி சென்றுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மருதங்கனி போலீசார் மேற்கொண்டு வருகின்றதோடு கைப்பற்றப்பட்ட போதைப் பொருளினையும் சந்தேக நபரையும் கிளிநொச்சி நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தியுள்ளனர். காவல்துறை மாதிபர் பதவியில் இருந்து இடைநீக்கம் செய்யப்பட்ட தேசப்பந்து தென்னக்கோனை முழுமையாக நீக்கும் பிரேரணை மீதான விவாதம் ஆகஸ்ட் 5 நடைபெறும் என்று இலங்கை நாடாளுமன்றத்தின் தகவல் தொடர்புத்துறை அறிவித்துள்ளது. தேசப்பந்து தென்னக்கோனை காவல்துறை பதவியில் இருந்து நீக்கும் பிரேரணை மீதான வாக்கெடுப்பு தொடர்பாக எதிர்க்கட்சி அரசியல் கட்சிகளிடையே சர்ச்சைக்குரிய சூழ்நிலை எழுந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஐக்கிய மக்கள் சக்தி தொடர்புடைய பிரேரணைக்கு ஆதரவாக வாக்களிக்க முடிவு செய்துள்ளதாகவும் இது தொடர்பாக அவர்கள் இன்னும் இறுதி முடிவை எடுக்கவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகிறது. எனினும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தொடர்புடைய பிரேரணைக்கு எதிராக வாக்களிக்கும் என்று அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த பிரேரணை நிறைவேற்றப்பட வராத எம்பிக்கள் உட்பட அனைத்து எம்பிக்களில் பாதிக்கும் மேற்பட்டோர் வாக்களிக்க வேண்டும். இந்த பிரேரணை நிறைவேற்றப்பட்டால் ஜனாதிபதி தென்னக்கூனை காவல்துறை அதிபர் பதவியிலிருந்து நீக்குவார். இலங்கை முழுவதும் இணையவழி குற்றங்கள் அதிகரித்துள்ளதாக இலங்கை கணனி அவசர தயார்நிலை குழு தெரிவித்துள்ளது. இந்த விடயம் குறித்து பொதுமக்கள் கவனத்துடன் செயற்பட வேண்டும் எனவும் அறிவுறுத்தியுள்ளது. 5400க்கும் மேற்பட்ட இணைய குற்றங்கள் தொடர்பில் முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளதாகவும் எக்காரணம் கொண்டும் கடவு சொற்களை பகிர வேண்டாம் எனவும் இலங்கை கணனி அவசர தயார்நிலை குழு தெரிவித்துள்ளது. மேலும் சமூக ஊடகங்களை தனிப்பட்டதாக வைத்திருக்குமாறும் வலியுறுத்தியுள்ளது. தெரியாத இணைப்புகளை அழுத்தி உட்செல்ல வேண்டாம் எனவும் இலங்கை கணனி அவசர தயார்நிலை குழு குறிப்பிட்டுள்ளது. நாடளாவிய ரீதியில் நேற்றைய தினம் மேற்கொண்ட திடீர் சுற்றிவளைப்பின் போது 1000க்கும் மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். போதைப்பொருள் மற்றும் குற்றங்களில் ஈடுபடும் நபர்களை கைது செய்யும் நோக்கில் முன்னெடுக்கப்படும் வேலை திட்டத்தின் கீழ் மற்றொரு விசேட சுற்றிவளைப்பு நேற்று மேற்கொள்ளப்பட்டது. தேடுதல் நடவடிக்கையில் போலீசார், சிறப்பு அதிரடி படையினர் மற்றும் ராணுவத்தினர் உட்பட 6500க்கும் மேற்பட்ட பாதுகாப்பு தரப்பினர் ஈடுபடுத்தப்பட்டனர். தேடுதல் நடவடிக்கையின் போது 24,281 நபர்கள் சோதனை செய்யப்பட்டுள்ளனர். அதே நேரத்தில் 10,175 வாகனங்கள் மற்றும் 7,240 மோட்டார் சைக்கிள்கள் சோதனை செய்யப்பட்டுள்ளன. இதன்போது போதைப்பொருள் குற்றங்களுக்காக 1,455 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதில் 374 கிராம் 336 மில்லி கிராம் ஐஸ் மற்றும் 218 கிராம் 281 மில்லி கிராம் ஹெரோயின் அடங்கும். இந்த சோதனைகளின் போது குற்றங்களில் நேரடியாக ஈடுபட்டதாக அடையாளம் காணப்பட்ட 17 பேர் கைது செய்யப்பட்டனர். மேலும் பல்வேறு குற்றங்களுக்காக பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட 408 பேரும் இந்த தேடுதல் நடவடிக்கையின் போது போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.